வணக்கம் சார். இப்போ நம்ம டெமோ கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டூ வீலர் ஸ்டாண்டுக்குரியது டோக்கன் சிஸ்டம் மெத்தட். சரிங்களா? ஸோ எப்பயும் போல யூசர் அப்படின்னும் போது ஒவ்வொரு யூசர் யார் யார் இருக்கீங்களோ அந்த வேலை பார்க்குறவங்க அப்படின்னா அவங்கவுங்க இல்லைன்னா ஓனர் தான் அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ முதல்ல வந்து மாஸ்டரில் நம்ம என்னென்னா நம்ம டைப் பைக் பண்ணுறோம் காரு அப்படிங்கும்போது அந்த டைப்பை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ பைக் அப்படின்னா பைக்கு. சரிங்களா? அடுத்து கார் அப்படின்னா காரு. நீங்க எது வச்சிருக்கீங்களோ சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் எது வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? கிரியேட் பண்ணிட்டு சேவ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து டோக்கன். இந்த டோக்கன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு கார்டு அடிப்போம். சரிங்களா? உங்க கடை பேர் போட்டு நம்பர் போட்டு ஒரு கார்டு கியூஆர் ஸ்கேன் பண்ற மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அதோட நம்பர் போட்டு அடிப்போம். ஸோ அந்த கார்டு நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணணும். இல்லைன்னா அந்த பேரை டைப் பண்ணிக்கிறோம். டோக்கன் நம்பர் அப்படின்னு போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் 101 102 நம்ம கிட்ட என்னென்ன கார்டு இருக்கோ அந்த கார்டோட நம்பரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 10 கார்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்க வருது அப்படின்னா நீங்க ஒரு 50 கார்டு, நீங்க 60 கார்டு, ஒரு 300 கார்டு அப்படின்னா நீங்க 300 கார்டு ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து கவர்ஸ். கவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கும். இப்போ 12 மணி நேரம் நம்ம வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்றோம்னா 12 மணி நேரம். பைக்குக்கு எவ்வளவு வாடகை? பைக்கு 12 மணி நேரம் அப்படின்னா 15 ரூபா அப்படின்னா 15 ரூபா இல்ல 10 ரூபா. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்போ 20 ரூபா வாங்குறீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு 20 ரூபாய். இதே இது வந்து 12 மணி நேரத்துக்கு காரா இருந்துச்சு அப்படின்னா 50 ரூபாய். சரிங்களா? இதே இது 12 மணி நேரத்துக்கு சைக்கிளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 10 ரூபா. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சது. இவ்வளவுதான் வேலை. ஸோ டோக்கன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குன்னு பார்த்துட்டோம். எவ்வளவு கவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செட் பண்ணிட்டேன். டன், வேலை முடிஞ்சு சார். சரிங்களா? இந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து நம்ம டோக்கன் போடுறது மட்டும்தான். ஸோ டோக்கன் போடுறதுல முதல் மெத்தட் வெஹிக்கிள் இன். சரிங்களா? ஸோ இதுல முதல் விஷயம் எதுவுமே டோக்கன் இந்த கொடுக்கல. ஒரு வண்டி வருது அப்படின்னா அந்த வண்டியோட டோக்கன் நம்பர் நம்ம ஒரு டோக்கன் எடுப்போம். ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணணும். பைக்கு வேணும் அப்படின்னா வண்டியோட நம்பர் என்ன? சரிங்களா? வண்டி நம்பர் என்ன வேணும்னா ஃபுல்லா டீட்டெயில் அடிச்சுக்கிறீங்க. TN 64 அடிச்சுக்கோ. தேவைன்னா பேரு மொபைல் நம்பர். இது புதுசா இருந்தாங்கன்னா தேவைன்னா அடிச்சுக்கலாம். வேணும்னா ஜஸ்ட் என்டர் என்டர் என்டர், அவ்வளவுதான், முடிஞ்சது. அடிச்ச உடனே இங்க சைட்ல உங்களுக்கு காமிச்சிடும். சரிங்களா? இப்போ டோட்டலா வந்து எவ்வளவு அமௌண்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ரைட்டா? எத்தனை மணிக்கு வந்திருக்கு, எத்தனை மணி இன் டைம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கூடி வந்துடும். அடுத்த டோக்கன் அப்படின்னும் போது அடுத்த டோக்கன் அதே மாதிரிதான். வெஹிக்கிள் நம்பர் கம்பல்சரி. சரிங்களா? மொபைல் நம்பர், அவ்வளவு. அடுத்த டோக்கன் நீங்க என்னென்ன டோக்கன் கொடுக்குறீங்களோ அந்த டோக்கனோட நம்பர் மட்டும் அடிச்சா போதும், முடிஞ்சது. ரைட்டுங்க? இது நான் டோக்கனை கொடுத்துட்டேன், என்ட்ரி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து திரும்ப டோக்கன் கொண்டு வராருன்னா ஜஸ்ட் அந்த டோக்கன் நம்பரை மட்டும் நான் டைப் பண்ணிட்டு என்டர்னு கொடுத்தா உங்கள்கிட்ட காமிச்சிடும். ஸோ இது வந்து இந்த வண்டி எப்போ வந்தது, டேட்டு, டைமு, இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஹவர்ஸ் எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கு, எவ்வளவு ரூபா ஏற்கனவே வாங்கியிருக்கேன், இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது சரியா இருந்ததுன்னா ஜஸ்ட் சேவ், அவ்வளவுதான். ஓகேன்னு கொடுத்தா முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டி வெளியே போன மாதிரி கணக்காயிடும். சரிங்களா? இப்போ அடுத்து 102 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் என்டர் அப்படின்னு ஜஸ்ட் உங்க கீபோர்ட்ல வெறும் என்டர் கீ மட்டும் கொடுத்தா போதும்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஒரே ஸ்கிரீன் தான் இருக்கும். நீங்க 2 3 ஸ்கிரீன் அப்படிங்கிற விஷயம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? முடிஞ்சது. இப்போ இவ்வளவுதான் டோக்கன். அடுத்த வண்டி வருது அப்படின்னா வண்டி நம்பர், அடுத்த வண்டி நம்பர், டோக்கனை மட்டும் தான், டோக்கன் நம்பரை மட்டும் நான் டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சரிங்க? ஸோ 3 வண்டி உள்ள நிற்கிற மாதிரி கணக்கு வந்துடும். இப்போ இதை விட்டு அப்படின்னா சிம்பிளா ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயம்னா ரிப்போர்ட்ஸ். ரைட்டா? ஸோ எத்தனை மணில இருந்து என்னைக்கு தேதி, இன்னைக்கு தேதியில இருந்து காலையில 7 மணில இருந்து இன்னைக்கு நைட்டு அப்படின்னும் போது ஸோ கலெக்ஷன் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா சிம்பிளா பார்த்துக்கிறோம். முதல்ல கலெக்ஷன். ஸோ அப்படின்னும் போது மொத்தம் வந்து 100 ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ 100 ரூபாய் கலெக்ஷன் அப்படிங்கும் போது எந்த வண்டி அப்படின்னும் போது இன் பண்ணும்போது யார் இருந்தா, அவுட் பண்ணது யார் இருந்தா அப்படிங்கிறது தனித்தனியா வந்துடும். எந்த யூசர் இன் பண்ணியிருக்காரு, எந்த யூசர். இப்போ அப்படின்னா நீங்க ஒரு 2 பேர் வேலைக்கு வச்சிருப்பீங்க, காலை ஷிஃப்ட் மத்தியான ஷிஃப்ட் வச்சிருப்பீங்க. அந்த ஷிஃப்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு யார் உள்ள வந்தா, யார் உள்ள இருக்கும்போது வந்தது, யார் வெளியே போகும்போது யார் இருந்தா அப்படிங்கறதையும் உங்களுக்கு பாத்துக்கிறீங்க. இன் டைம் வண்டி எத்தனை மணிக்கு வந்திருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கிறீங்க. சரிங்களா? இது கலெக்ஷனுக்காக எவ்வளவு ரூபா வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு அடுத்து யூசர் கலெக்ஷன். யூசர் கலெக்ஷன் ஒரு சிம்பிள், மொத்தமா அந்த ஒரு யூசர் மட்டும் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதை பாத்துக்கிறதுக்காக. வெஹிக்கிள் டீட்டெயில்ங்கிறது என்னென்ன வண்டி இருந்தது அப்படிங்கிறது, உள்ள வந்தது என்ன அப்படிங்கிற வண்டி இருந்ததோட டீட்டெயில் வந்து வெஹிக்கிள் டீட்டெயில். சரிங்களா?
இதுல அவுட் அப்படிங்கிறது டைம் இருக்கும், வேணும்னா அவுட் டைம் அப்படிங்கிறது தேவைன்னா பார்த்துக்கணும். ஸோ வந்தது 7:17க்கு 6:18க்கு வெளியே போயிடுச்சு. சரிங்களா? அடுத்து இன் டீடைல் இன்னைக்கு என்னென்ன வண்டி உள்ள வந்திருக்கு, அந்த வண்டியோட ஸ்டேட்டஸ், அவுட் என்னென்ன வண்டி போயிருக்கு, வெளியே போன வண்டி எது. சரிங்களா? அடுத்து நான் மூவ்னா வண்டி எதுவுமே வெளியே போகாம எத்தனை வண்டி உள்ள இருக்கு, அது எத்தனை நாளா இருக்கு அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட காமிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு மெயினா வந்து கலெக்ஷன், இன்னைக்கு டேட்ல இருந்து இது வர என்ன கலெக்ஷன். சரிங்களா? சரிங்க, ரைட், ஓகே. இப்போ மேபி வந்து யாராவது ஒருத்தவங்க போட்டுட்டோம், அவங்க டோக்கனை தொலைச்சிட்டாங்க அப்படின்னும் போது வண்டி நம்பர் டோக்கன் நம்பர் தெரியல சார், நம்பர் மட்டும் சொல்றேன் கண்டுபிடிங்க அப்படின்னா, ஜஸ்ட் வெஹிக்கிள் நம்பர்ல வந்து அந்த வண்டி நம்பர் அடிச்சா அந்த வண்டி டீட்டெயில் என்ன, அதோட டோக்கன் நம்பர் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இந்த சைட்ல காமிச்சிடும். சரிங்களா? ஸோ அது என்னைக்கு விட்டது, எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் நீங்க கேட்டதுனால நான் அடுத்து இன்னும் இதுதான், அவ்வளவுதான், இதுதான் மெயினா வரும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் என்னங்கிறத பார்த்து. ஓகே சார், தேங்க்யூ.